எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு நாம பார்க்க போறது ராசி மண்டலத்தோட ராஜாவான சிம்மம். சூரியனோட ஆதிக்கத்துல இருக்கிற இந்த ராசியோட கம்பீரத்தையும் அந்த கம்பீரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான ரகசியங்களையும் பத்தி ரொம்ப விரிவாவே பார்க்கலாம் வாங்க. ஆமா, இந்த ஒரு வரி போதும் சிம்ம ராசிக்காரங்களோட முழு குணத்தையும் சொல்றதுக்கு. அவங்க எப்பவுமே எங்க போனாலும் ஒரு ராஜா மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இந்த கம்பீரத்துக்கும் இந்த பிறவி தலைமை பண்புக்கும் பின்னாடி உண்மையிலே என்ன இருக்கு? அது வெறும் தோற்றம் தானா, இல்ல அதுக்குள்ள ஆழமான அர்த்தங்கள் இருக்கா? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஒரு சிம்ம ராசிக்காரரை நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம அவங்களோட வேர்களை பார்க்கணும். அதாவது அவங்களோட அடித்தளம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களோட வம்சாவளியிலையும் அவங்களுக்கு கர்மாவின் மூலமா கிடைச்ச ஒரு சக்தி வாய்ந்த மரபுரிமையிலும் தான் அவங்களோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. இவங்களோட அடையாளங்கிறது இவங்கள ஆள்ற கிரகமான சூரியனும் இவங்களோட முன்னோர்களுக்கும் இருக்கிற ஒரு ஆழமான தொடர்போட கலவை தான். பூர்வ புண்ணிய பலன்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்படின்னா என்னன்னா, இவங்களோட முன்னோர்கள் செஞ்ச நல்ல காரியங்களோட புண்ணியம் இவங்களுக்கு வந்து சேர்றது. ஒருவேளை இவங்களோட தாத்தாவோ பாட்டியோ ஊருக்கே நல்லது செஞ்சவங்களா இருந்திருக்கலாம், இல்ல ஒரு கோயில் கட்டியிருக்கலாம். அந்த புண்ணியம் தான் இவங்கள ஒரு கவசம் மாதிரி எப்பவும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். சிம்ம ராசிக்குள்ள வர்ற மகம் நட்சத்திரத்தை பத்தி சொல்ற இந்த பழமொழிக்கு ஒரு தனி சக்தியே இருக்கு. மகம் ஜெகமாளும். இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. அவங்க இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய செல்வாக்கோட அதிகாரத்தோட இருப்பாங்கன்னு சொல்ற ஒரு விதி மாதிரி இது. சரி, இப்ப இதுல ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வரோம். அது என்னன்னா, சிம்ம ராசிக்காரங்களோட குணத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த இரட்டைத்தன்மை. அவங்க கிட்ட ஒரு பக்கம் மலையளவு பலம் இருக்கும், ஆனா அதே சமயம் ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரியே சில பலவீனங்களும் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்தது தான் அவங்கள. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீதி நேர்மைக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசிடுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட ஒரு பயங்கரமான சோம்பேறித்தனம் இருக்கும். ஒரு வேலைய அவங்களே நேரடியா செய்யறதை விட அதை எப்படி 4 பேரை வச்சு வாங்கலான்னு தான் யோசிப்பாங்க. இதோட சேர்ந்து சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு கோபம் வந்துடும். அப்போ அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? ஏன்னா அவங்களோட பார்வையில ஒரு தலைவனோட வேலை களத்துல இறங்கி வேலை செய்யறது கிடையாது, வேலையை எப்படி செய்யணும்னு வழிநடத்துறது தான். ஒரு தளபதி எப்படி போர்க்களத்துல நேரடியா சண்டை போடாம படைய வழிநடத்துவாரோ அதே மாதிரி தான் இவங்களும். அவங்களோட பார்வைய மத்தவங்கள வச்சு செயல்படுத்துவாங்க. இதுதான் சிங்கத்தோட இயல்பான குணம். இவ்வளவு கம்பீரமான தோரணை, இவ்வளவு ஆளுமை திறன் எல்லாம் இருந்தும் ஒரு சிம்மராசிக்காரரோட வாழ்க்கை அவ்வளவு சுலபமானதா இருக்காது. உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் ரொம்பவே பெரிய பெரிய தடைகளையும் சோதனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பா சொல்லணும்னா அவங்களோட உடல் நலம். சின்ன வயசுல இருந்தே இது அவங்களுக்கு ஒரு தொடர் போராட்டக்களமாவே இருக்கும். பல்லுல பிரச்சனை, கண்ணுல பிரச்சனை, இல்லைன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்னு ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இது அவங்க வாழ்க்கை முழுசுமே ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறிடுது. உடல்நலம் ஒரு பக்கம்னா, உறவுகளும் அவங்களுக்கு ஒரு பெரிய பரீட்சை மாதிரி தான். பெத்தவங்களால கூட இவங்கள பல சமயம் சரியா புரிஞ்சுக்க முடியாது. திருமண வாழ்க்கையிலையும் நிறைய கருத்து வேறுபாடுகள், சண்டைகள்னு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியான அனுபவங்கள் தான் கடைசியில நமக்கு நாம தான் துணை, யாரையும் நம்பக்கூடாதுன்னு ஒரு தனிச்சு நிக்கிற மனப்பான்மை அவங்களுக்குள்ள உருவாக்குது. வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ போராட்டங்கள்னா ஒரு இயல்பான கேள்வி நமக்குள்ள வரும். அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த வெற்றிங்கிறது எப்போதான் கிடைக்கும்? அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்களா? நிச்சயமா ஜெயிப்பாங்க. ஆனா அந்த பயணம் ரொம்ப நீளமானது. பல தடவை முயற்சி பண்ணுவாங்க, தோல்வி அடைவாங்க, மறுபடியும் எழுந்து நிற்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வெற்றி இருக்கே, அது நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை எப்போ வரும் தெரியுமா? பெரும்பாலும் ரொம்ப தாமதமா தான் வரும். கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேல தான். அது வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம், அவங்க போட்ட உழைப்பு எல்லாத்துக்கும் ஒரு முழுமையான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு மிகப்பெரிய வெற்றியும் அங்கீகாரமும் அவங்கள தேடி வரும். அப்படி வெற்றி வரும்போது அது சும்மா சின்னதா வராது. எதை செஞ்சாலும் பிரம்மாண்டம் அப்படிங்கறது அவங்களுக்கு கரெக்டா பொருந்தும். அவங்க தொட்டது எல்லாமே தங்கமா மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா அவங்கள ஆள்ற கிரகமே சூரியன் இல்லையா, அந்த சூரியனோட பிரதிபலிப்பு தான் இந்த பிரம்மாண்டம். உங்களுக்கு சில உதாரணங்கள் சொன்னா இன்னும் நல்லா புரியும். அரசியல்ல ஜெயலலிதா அம்மா எடுத்துக்கோங்க, சினிமாவுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க, வணிகத்துல சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி சரவணன் அருள். இவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையோட பின்பகுதியில தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உச்சத்தை தொட்டவங்க. இதுதான் சிம்மத்தோட ஒரு பொதுவான பேட்டர்ன். சரி, இவ்ளோ கஷ்டத்தையும் தாங்கி அவங்கள தொடர்ந்து முன்னேற வைக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? அது பணமா? இல்லவே இல்ல. பணத்தை விட ரொம்ப ஆழமான, ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு.
அந்த புதிரோட கடைசி பகுதி என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு வரி அவங்களோட குணத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. கையில பெட்ரோல் போட 30 ரூபாய் தான் இருக்கும். ஆனா 2 கோடி ரூபாய் கையில இருக்கிற மாதிரி ஒரு கெத்தோட, ஒரு கம்பீரத்தோட இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் அதுக்கு அடுத்தது தான். அப்போ ஒரு சிம்ம ராசிக்காரரோட அல்டிமேட் கோல், அதாவது இறுதியான லட்சியம் என்னன்னா, வெறும் வெற்றி மட்டும் கிடையாது, அவங்க வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க பேர் இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கணும். அதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த பாரம்பரியத்தை உருவாக்கணும். சொல்லப்போனா அவங்களோட வாழ்க்கையே ஒரு பெரிய நாடகம் மாதிரி. எதுக்குன்னா புகழுக்காகவும் பெருமைக்காகவும் காலம் கடந்து நிக்கிற ஒரு பேருக்காகவும் தான். இப்போ கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும். சிம்ம ராசிக்காரங்களோட இந்த வாழ்க்கை ஒரு போராட்டமா, இல்ல ஒரு பெரிய புகழை அடையறதுக்கான ஒரு தயாரிப்பு காலமா? பல வருஷங்கள் அவங்க படுற கஷ்டங்களெல்லாம் ஒரு சாபமா, இல்ல ஒரு ராஜ்யத்தை ஆள்றதுக்கு தகுதியான ஒரு தலைவனை உருவாக்குறதுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு கடுமையான பயிற்சியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.